Hello friends, welcome to Learn Positive. நான் உங்கள் பிரதீப் குமார். நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் யூனிட் 1 Foundry Technology Part 6. என்னோட ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னோட பிளேலிஸ்ட் எல்லாமே வரும். எல்லா வீடியோவும் பார்த்துட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Properties of molding sand. So porosity or permeability, refractoriness, cohesiveness or strength, adhesiveness, grain size and shape, கடைசியாக plasticity. ஸோ இந்த 6 விஷயந்தான் வந்து ஒரு மோல்டிங் சாண்டுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிஸாக இருக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒன்றா. ஃபஸ்ட்டு போரோசிட்டி ஆர் பெர்மியபிலிட்டி. ஸோ இதில் என்னென்னா ஒரு மண்ணில் நம்ம மோல்டு செய்கிறோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம மெட்டலை உருக்கி ஊற்றும் போது ஏற்படுற கேஸோ இல்லை ஏரோ அந்த மண் வழியாக வெளியே போகிறதுக்கான வழி இருக்கணும். அப்படி ஈஸியாக எஸ்கேப் ஆகலை அப்படின்னா அந்த மோல்டு வந்து ஏர் பபிள்ஸால் க்ரியேட் பண்ணி அந்த கேஸ்டிங்கை அது வீக் ஆக்கிடும். ஸோ அது மாதிரி வந்து போர்ஸ் அதிகமாக இருக்கிற மண் நம்மளுக்கு தேவைப்படும். அந்த போர்ஸ் இருக்கிற ப்ராப்பர்ட்டி இருக்கணும் மண்ணுனா, மோல்டிங் சாண்ட்னா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிஃப்ராக்டரினஸ். ஸோ ரிஃப்ராக்டரினஸ் அப்படின்றது என்னென்னா, நம்ம மோல்டன் மெட்டலை வந்து உருக்கி ஊற்றும் போது அந்த மண் உருகி அந்த மெட்டலோட மிக்ஸ் ஆகிடக்கூடாது. அந்த மெட்டலோட மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பேர் ரிஃப்ராக்டரினஸ். அந்த மண்ணை நம்ம அந்த மறுபடியும் நம்மளால் ரீயூஸ் பண்ண முடியணும். நெக்ஸ்ட் வந்து கோஹெசிவ்னஸ் அப்படின்னா ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம். ஸோ கோஹெசிவ்னஸ் அப்படின்னா என்னென்னா, அந்த மண் அதோட தன்மையால் ஒன்றுக்கு ஒன்று இறுக்கமாக வந்து கெட்டியமாக இருக்கணும். அப்போ அந்த மோல்டு வந்து அச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமாகிடும். அப்போ ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். ஸோ அப்படி ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்து அந்த ஷேப் மாறாமல் கடைசி வரைக்கும் அந்த மோல்டன் மெட்டில் உருக்கி ஊற்ற வரைக்கும் அதை பார்த்துக்குச்சு அப்படின்னா அதை கோஹெசிவ்னஸ்ன்னு சொல்லுவோம், அப்படின்னா ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவோம். ஸோ இந்த விஷயம் இல்லை அப்படின்னா அந்த மோல்டு சீக்கிரமாக டெஸ்ட்ராய் ஆகிடும், உடஞ்சி போயிடும். நெக்ஸ்ட்டு அடிசிவ்னஸ். ஸோ அடிசிவ்னஸ்ன்றது என்னென்னா, ஸோ அது அடிசிவ் அப்படின்னாவே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கம் மாதிரி. ஸோ ஒரு சாண்ட் இன்னொரு சாண்டோட வந்து ஒன்றுக்கு ஒன்று டைட்டாக வந்து பாண்ட் ஆகணும். ஸோ இப்படி பாண்ட் ஆகிறதுக்கு அது ஒரு ஈரத்தன்மை இருந்தாவே அது பாண்ட் ஆகணும். அப்படி பாண்ட் ஆனால் தான் அந்த நம்ம செய்கிற அச்சு அந்த பாக்ஸ்லேருந்து விழாமையும் உடையாமலும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிரெயின் சைஸ் அண்ட் ஷேப். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கிரெயின் சைஸும் சரி ஷேப்பும் சரி வேறு மாதிரி ரொம்ப சின்ன சைஸில் வந்து இருக்கணும், ஃபைனாக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா அது ஒன்றுக்கு ஒன்று வந்து ஈஸியாக பாண்ட் ஆகும். சைஸ் எல்லாம் அதோட ஷேப் சைஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்ற பட்சத்தில் மோல்டோட பிடிப்புத்தன்மை வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அப்படி இல்லாத போது மோல்டு வந்து அச்சு வந்து சீக்கிரமாக உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரி இல்லாமல் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிசிட்டி கடைசியாக. ஸோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்றது என்னென்னா, அந்த மோல்டு வந்து அதோட மோல்டு ஷேப்பை வந்து எந்த காரணத்தை கொண்டும் மாற்றாமல் அந்த அச்சு வந்து அந்த ஷேப்பை மாற்றாமல் பார்த்துக்கணும். ஸோ இப்படி இருந்ததுன்னா அதுக்கு வந்து பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா மோல்டிங் சாண்ட் ப்ரிப்பரேஷன். ஸோ மோல்டிங் சாண்ட் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறாங்க, எப்படி இப்போ அந்த மோல்டிங் சாண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் வந்து அந்த சாண்டை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரெண்டாவது இந்த சாண்டை டெம்பரிங் பண்ணணும். மூணாவது அந்த சாண்டை கண்டிஷனிங் பண்ணணும். ஸோ இந்த 3 விஷயம்தான் வந்து மோல்டிங் சாண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான விஷயம். ஸோ மிக்சிங் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதில் தேவையில்லாத பொருட்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து எடுத்துடணும். ஸோ நம்மளுக்கு வந்து நிலத்தடியிலேருந்து அந்த மண் கிடைக்கிறதுனால, மோல்டிங் சாண்ட் கிடைக்கிறதுனால அதில் இரும்பு துகள்கள், ஆணி, சின்ன பீசஸ், ஏதாவது தேவையில்லாத பிளாஸ்டிக் இதெல்லாம் இருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு அந்த மண்ணை நல்லா தரம் பிரிக்கணும். அதுக்கப்புறம் அந்த மண்ணை வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸோடு வந்து மிக்ஸ் பண்ணணும். முல்லர் மிஷின் சொல்லிட்டு இதுக்காகவே மிக்ஸ் பண்ணுறதுக்கு, சாண்ட் மிக்ஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு மிஷின் இருக்குது. அந்த முல்லர் மிஷினில் போட்டு அதை மிக்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெம்பரிங் ஆஃப் சாண்ட். ஸோ அந்த மோல்டிங் சாண்டை வந்து அதோட இன்க்ரீடியன்ஸோட டெம்பர் பண்ணுவோம். லைட்டாக வந்து அதை ஹீட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணுவோம். லைட்டாக வாட்டர் அதோட ஸ்ப்ரே பண்ணி அந்த சாண்டை வந்து ஒரு பதத்துக்கு வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு அதில் கலந்துருக்க இன்க்ரீடியன்ஸ், அதாவது பைண்டர், அடிசிவ்ஸ், இது எல்லாமே வந்து ஒழுங்கான லெவலில் மிக்ஸ் பண்ணி விடுவோம் யூனிஃபார்மாக. கடைசியாக வந்து சாண்ட் கண்டிஷனிங் பார்த்திங்கன்னா ஏரேஷன் ப்ராசஸ் வந்து அதில் செய்வோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பைண்டரை வந்து யூனிஃபார்மாக அது எல்லா இடத்துலையும் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிற மாதிரி அதை மிக்ஸ் பண்ணி வைப்போம். ஸோ இதுதான் வந்து சாண்ட் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்,
ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.